நம்ம சப்ஸ்கிரைபர் ரம்யா மோர் குழம்பு ரெசிபி கேட்டதுங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வ்ளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃபஸ்ட்டே 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிட்டேன். எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்குற கேப்பில் வந்துட்டு இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பல் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதான் மெயின் இந்த குழம்புக்கு. நல்லா வெண்டைக்காய் வதங்கினோன்னே இதில் வந்து எண்ணெய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா தாளிச்சோட, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதோடைய வெண்டைக்காவும் போடணும். இதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வேணுங்கிற அளவு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமேட்டு தயிர் நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்து நல்லா இதில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி பெருங்காயம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ரெசிபி தான். உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ்.